ஹாய் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? உங்கள் அனைவரும் தமிழ் ஹிட்ஸ் வீடியோ சாங் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய பதிவில் சிறுத்தை உடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பான முழு தகவலையும் கேட்க போறோம், வாங்க கேட்கலாம். சிறுத்தை லெப்பர்ட் என்பது பெரிய பூனை குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு விலங்காகும். இது ஒரு மிகவும் வலிமையான, வேகமாகவும் நுட்பமானவுமான இராப்புள்ளி கொண்ட மிருகம். சிறுத்தைகள் பற்றிய முக்கியமான தகவல்களை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் புரிந்துகொள்ளும் வகையில் சுருக்கமாக கூறுகிறேன். 1. அடிப்படை விவரங்கள். வாழிடம் சிறுத்தைகள் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவின் வெப்பமண்டல காடுகள், புல்வெளிகள், மலைகள் போன்ற பகுதிகளில் வசிக்கின்றன. வாய்ப்பாடு. சிறுத்தைகள் அரிதாகவே தோன்றுகின்றன, ஏனெனில் இவை பெரும்பாலும் இரவில் களவாடுகின்றன. ஒளியற்ற இடங்களிலும் கூட சிறந்த பார்வையை பெற முடியும். உடல் தன்மைகள். சிறுத்தைகளின் உடல் சிறியதாகவும் நெருக்கமாகவும் இருக்கும். இவை 50 முதல் 90 கிலோ எடையுடையதாக இருக்கும். சிறுத்தைகளின் தோலின் மீது உள்ளது மஞ்சள் நிறம் கொண்டது, இதன் மேல் கருப்பு நிறப்புள்ளிகள் உள்ளன. 2. நடத்தை. இயல்பு சிறுத்தைகள் தனிமையாக வாழ்பவை. அவைகள் தனியாகவே வேட்டையாடுகின்றன, பெரும்பாலும் இரவில் வேட்டையை மேற்கொள்கின்றன. உணவுத் தொகை. சிறுத்தைகள் ஏறக்குறைய எல்லா தானியங்களையும் சாப்பிடும். அவை மான், கானாட்டு, கொழுவு, கீரிப்பிள்ளை, வரிக்குதிரை மற்றும் சில சிறிய விலங்குகளை வேட்டையாடுகின்றன. சுயபாதுகாப்பு. சிறுத்தைகள் அவற்றின் வேட்டையிலிருந்து கொள்ளைகளை பாதுகாக்க மரங்கள் மீது ஏறி வைப்பது வழக்கமான செயல்பாடாகும். 3. சுற்றுச்சூழல் முக்கியத்துவம். சிறுத்தைகள் சுற்றுச்சூழல் பரிமாணத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அவை பரிமாறும் பிற விலங்குகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் பருவசூழலின் நலன்களை பாதுகாக்கின்றன. சிறுத்தைகளின் வாழ்க்கை முறை அதனை பல்வேறு சுற்றுச்சூழல்களுக்கு உகந்ததாக ஆக்கியுள்ளது. அவை ஒரே சமயத்தில் வெப்பமான மற்றும் குளிர்ந்த பகுதிகளிலும் வாழத்தக்கவையாக உள்ளன. 4. பாதுகாப்பு நிலைமை. அச்சுறுத்தல். சிறுத்தைகள் மனிதர்களின் செயல்பாடுகளால் பெரிதும் பாதிக்கப்படுகின்றன, இதில் வனப்பகுதி அழிப்பு, வேட்டையாடல் மற்றும் மனிதர்கள் வாழும் பகுதிகளுக்கு அருகில் வரும் தாக்கங்கள் அடங்கும். பாதுகாப்பு முயற்சிகள். சிறுத்தைகளை பாதுகாக்க பல்வேறு தேசிய மற்றும் சர்வதேச முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அவற்றின் இயற்கையான வாழ்விடம் மற்றும் உணவு. பசு மிருகங்களின் வளர்ச்சியை பாதுகாப்பதன் மூலம் சிறுத்தைகளை பாதுகாக்க முயற்சிக்கின்றனர். 5. மறைமுக மிருகம். சிறுத்தை மிகவும் வெகு நேரம் மறைந்து செயல்படும் இயல்பு கொண்டது. அவை காட்டின் அடிவாரத்தில் அல்லது மரங்களின் அடியில் ஒளிந்து கொண்டு வேட்டையை ஆரம்பிக்கின்றன. 6. தீவிரமான வேட்டை திறம. சிறுத்தைகள் மிகவும் திறமையான வேட்டையாளர்கள். அவைகள் 58 கி.மீ. மணி 36 மைல். மணி வேகத்தில் ஓட வல்லவை. மேலும் அவைகள் 3 மீட்டர் உயரம் 6 மீட்டர் நீளம் வரை தாண்டும் திறனை பெற்றுள்ளன. சிறுத்தைகளின் இத்தகைய தன்மைகள் அவற்றை உலகின் வலிமையான மற்றும் பயங்கரமான காட்டுயிரமாக காட்டுகின்றன. சிறுத்தைகளை பாதுகாக்க நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் அவற்றின் வாழ்விடங்களை பாதுகாக்கும் விதமாக இருக்க வேண்டும்.